ஆமா எல்லாம் கும்பலா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஆள் கோட்டரை வாங்கி கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்காருப்பா. நான் போட்டு எங்க 10-15 கிலோமீட்டர் இறண்டேன். நீ வெளியில கட்டிட்டேன். அப்புறம் பார்த்து எல்லாம் அவங்க ஜனம் முக்கால் உட்காருது. ஆமா உட்காந்து பங்கு பிரிக்க உட்கார்றாங்க. ஆமா பங்கு பிரிச்சு உட்கார்ந்த உடனே முதல்ல வீட்டை பிரிக்கிறாங்க. எங்களுக்கு என்ன சொத்து பார்த்துருக்கீங்க? என்ன சொத்து? ஏகப்பட்ட சொத்து. அப்பா பெரிய பன்னிக்காரன். நீ பன்னிக்காரன் இல்ல பண்ணக்காரன்ற ஒரு கூரை வீடு ஒரு தென்னை மரம் ஒரு பசுமாடு ஒரு போர்வை எப்பேற்பட்ட சொத்து? பெரிய சொத்து தானே அப்பா. நாடு போட்டு நல்லவனா ஊர் போட்டு உத்தமனா என்ன எவ்வாறு எண்ணம் போல் வாழ்க்கை. அதனால வேண்டி நல்லா இருப்பா. போதுமையா ஆசீர்வாதம் கொடுத்தீங்க. அது பெரிய இல்ல மற்றபடியாளர் முதலாட்டு இருந்து அந்த விஷயம் அது மட்டுமல்லாது சபைக்கு வந்த விளக்கம் அது 8 ஏமாட மந்திரம் இந்த துஷ்டரை கொல்லும் மந்திரம் கொல்வி நடக்க
இல்லாத போதினும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் வஞ்சகம் மற்ற அடிவார்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்த நஞ்சு எழுத்து முக்கண்டார பரமக்கடல் ஆதிப்பெரும் ஜோதி ஆதியான ஜோதி அருட்பெரும் ஜோதி அவர் இறப்பு சாவு கிடையாது. ஒளியின் பிழம்பாக அமர்ந்து இருக்க முடியாத தெய்வம் அவர் தான் கடவுள். அவரெல்லாம் கடவுளர்கள். மற்றவர்கள் எல்லாம் கடவுளர்கள். அப்பேற்பட்ட கடவுளாக இருக்க முக்கண்டார பரமக்கடல் காலக்கண்ட திருநேத்திரம் சிவபெருமான் சொன்ன முக்கண்டார பரமக்கடவுள் அவருதான் ஆட்ட நாயகன் பேர். ஆட்டத்தை ஆட்டக்கார 27 பேர் ஆட்டத்துல இருப்பாங்க. ஒரு ஆள் தான் ஆட்டக்கார. அதுபோல கடவுள் எத்தனை பேர் இருந்தாலும் இந்த தில்லையிலே தில்லைன்னு சொல்ல முடியாது சிதம்பரத்திலே அம்மையோடு ஆட்டமாடி என்ற இந்த சிவபெருமான் அவர்தான் ஆட்டநாயகன் விருது பெற்றவர். அவர்தான் ஆட்டநாயகன் விருது. ஆட்டநாயகன் புக்கந்தார பரமக்கடவுள் சாதாரண நெத்திற்கும் இன்று தினம் அந்த புக்கந்தார பரமக்கடவுள இடபாலம் கொடுத்த அந்த பார்வதி உமா மகேஸ்வரி அம்மனுக்கு சக்தி ஒன்று சமயம் பலவாக அம்மன் பூஜை ஏற்றுக்கொண்ட விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் இந்த ஆத்தூர் கிராமத்தில் இருக்க முடியாது என் அம்மா இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி போக சக்தி ரட்சக சக்தி சம்மார சக்தி நிராகரி குணாகரி சடாதாரி ஐவர் ஆளும்பதி அபிஷேக பத்தினி அப்படி சொல்ல முடியாது என் அம்மா சக்தி ஒன்று சமயம் பலவாக இருக்க முடியாது முத்துமாரி அம்மன் பூஜை ஏற்றுக்கொண்ட சாக என்று சொல்ல முடியாது கூழி வார்த்தை பூஜை புனஸ்காரம் செய்து விதிவிலா காட்சி வந்து கொண்டு வந்து இது அமர்ந்திருக்காங்க. அப்பேற்பட்ட இந்த அம்மனுடைய பாதாரம் இந்த திருவிழாவை பெருவிழாவாக செய்து ஈர்த்து பெறக்கூடிய இந்த ஆத்தூர் கிராமத்தில் வசந்த ஒரு 4 வேதம் 6 சாஸ்திரம் 52 மணிபுராணம் 64 கலைக்கான் 96 தத்துவம் மச்சம் கூர்மம் பராகம் பதுமம் சைவம் லிங்கம் பௌடிகம் நாரதீயம் காருடம் பிரம்மகைவர்த்தம் பிரம்மாண்டம் மார்க்கண்டேயம் ஆக்கினேயம் சொல்லக்கூடிய 17 புராணங்கள் சிக்கல்கள் நம்மை பெற்றோர் கல்வி கற்றோர் யாவட்டம் தாய் கூட சமாதி பார்த்திருப்போம். இந்த திருவிழாவை பெருவிழாவாக செய்து கீர்த்து வரக்கூடிய இந்த உலக கிராமவாசிகள் அவருடைய பாதாரம் இந்த கவனத்தில் இருக்கும். நம்ம கம்பெனி அது மட்டுமல்லாமல் என்னை ஈண்டெடுத்த என்னுடைய தாய் தந்தை பிதாவுக்கு தாய் தந்தை பத்து எனக்கு குருவா இருக்கு. இதோ இதே கிராமத்தில் வசனத்தை வரக்கூடிய இதோ மானூரை சார்ந்த ஆத்தூர் மானூர் அதோ மானூர் கிராமத்தை சார்ந்த நாடக பாரத புகழ் நாடக ஆசான் எனக்கு குரு வெற்றிவேல் நாடக சபா குழுக்கு தலைமை ஆசிரியர் சொல்ல முடியாது. இது மானூரை சார்ந்த விஜயகீர்த்தி பாரத சொற்பொழிவாளர் பாரத புகழ் பாரத புகழ் ஐயா அண்ணா அவருடைய பார்த்து எனக்கு குருவா இருக்கு முடியாது ஐயா. 2011 எங்க அப்பா தவறிட்டார். 2012 நான் வரேன் அவர் வீட்டுக்கு. அப்ப முடி நிறைய மண்டையில வச்சிருப்பேன். அபிதான சிந்தாமணி பசிங்கிறது அபிதான சிந்தாமணி கத்துக்கனா பேர் பாதி சக்தி புராணம் கந்த புராணம் எல்லாம் பாத்துக்கலாம் அது இருக்கு. ஆமா அப்படிங்க எல்லாத்தையும் பாட்டு பூரா கத்து மண்டையில ஏத்தி எங்க என்ன சொல்லணும் வாரி வாரி அறிகிறாரு நம்மளால எடுத்துக்க முடியல. இன்னைக்கு பாருங்க அதிகமா படிச்சு குட்டி அதிகமா குடிச்சு குட்டி பேசுங்க அது உண்மைதான். யாரு பேச அந்த அறிவு வந்துருக்கே. தெரியாதவங்கிட்ட பேசினா புரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சவங்கிட்ட பேசினா அருணாபுரத்துக்கு நீ வந்தியா? அருணாபுரத்துக்கு வந்தியா? பாரத சொற்பொழிவாளர்னு ஒருத்தர் இருக்கா பேர் என்னன்னா ராமராஜ். அவரு பேசுறது பூரா நீ கருட புராணம் படிக்கிட்டால கருட புராணம் சொல்றது புரியுதா? கருட புராணத்துல என்னென்ன சொல்லிருப்பாங்க பாவ புண்ணியம் நரகத்திற்கு என்னென்ன தண்டனை இதெல்லாம் கருட புராணத்துல இருக்கும். இதெல்லாம் கருட புராணத்துல இருக்கும். அந்நிய படத்துல வருது. அது உண்மை. அந்த கருட புராணத்தை கருட புராணம் எடுத்தா 48 நாளுக்குள்ள முடிச்சிடணும் வேகமா. படிக்க ஆரம்பிக்கும் போது தலைக்கு குளிச்சுட்டு போய் தான் படிக்கணும். படிக்கும் போது நிறைய தடங்கள் வருமா? தடங்கள் வருமாங்க தாண்டி படிக்கணும். இது கருட புராணம் சொல்றல பகவத்கீதை படிக்கும் போது அப்படித்தான் வருமா? பகவத்கீதை படிச்சாலும் சரி. நன்றி ஐயா. அப்பேற்பட்ட நிறைய படித்தா அப்படிதான் ஆகும். அப்பேற்பட்ட எனது குருவா இருக்கு மானூரை சார்ந்த விஜயகீர்த்தி நாடகாசிரியர் அன்னுடைய எங்கள் கம்பெனி உரிமையாளர் வெற்றிவேல் நாடக கலைமன்றம் கம்பெனி உரிமையாளர் புதுவை மாநிலத்தால் கலைமாமணி பட்டம் பெற்ற ஆனந்தன் என்று சொல்லக்கூடிய செல்வ நாடக ஆசிரியர்
மிருதங்க சக்கரவர்த்தி அவர் 10 அவர் பிள்ளையார் சதானந்தன் சொல்லியான் பரத் சகலகலா வல்லவன் அன்னுடைய 10 கம்பெனி ஆசிரியர்கள் திண்டிவனத்தை சார்ந்த மணி நாடகாசிரியர் இது அகுரை சார்ந்த காளிதாஸ் நாடகம் அத்தனை பேருக்கு உனக்கு அறியேன் சிறியேன் சிறந்தாழ்ந்த வணக்கம் எங்கள் அறிவே அரும்பசி உதவாண்ணம் அன்னம் சாகத்தை தீரா தண்ணீர் தரித்திரம் அறியா பெண் கோபத்தை அடக்க வேண்டும் குறுமொழி கொள்ளா சீரன் பாவத்தை தீரா தண்ணீர் தீர்த்தம் பயனிலை எழுந்தானே அது ஒண்ணா அதான் சொல்றாங்களா சொல்லுது ஒருத்தர் வரியவர் வந்து அம்மா எனக்கு சாதம் சாப்பிட பசியா இருக்குது உயிர் போயிட்டு வருது எனக்கு ஏதாவது அன்னம் கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்ட நீ மாறு தட்டி நிக்க கூடாது அன்னதானம் பண்ணிட்டு தானம் பண்ணிட்டு அது வந்து தானத்திலே சேராது அது சேராது புகழ்ச்சி பண்ண என்ன சொல்றாங்க ஒருவர் கேட்டு நீங்கள் கொடுத்தால் அது நீ கஷ்டப்பட்டு கொடுத்தாலும் போய் ரத்த வேர்வை சிந்தி கொடுத்தாலும் ஒருவர் கேட்ட பிறகு நீங்க கொடுத்தீங்கன்னா அது சாதாரண மனிதத்துவத்தினுடைய அடையாளம் ஒரு மனிதனை அந்த கேட்டா கொடுக்கணும் கண்டிப்பா மிருகனா கேட்டா கொடுக்காது போய் பிடிக்கணும் ஆமா மனிதத்துவம் இருக்கணும்னா கேட்டா கொடுக்குறது மனிதத்துவம் கொடுக்கணும் கேட்காமல் தானம் பண்ணதான் தானம் ஆமா நீ சும்மா இருக்கிற எலெக்ஷன் 3 நாளா கட முடியாது பாரத்தில் சொல்லுவாங்க நம்மளோட பெரிய பெரிய புலவர் இருக்காங்க இங்க தப்பு செய்தாதான் அவங்க நம்ம திருத்துவாங்க நம்ம சரி செய்துக்கலாம் கண்டிப்பா பாரத்தில் சொல்லுவாங்க கர்ணாபிஷேகம் அம்புபடியில இருக்கிற பகவான் உருமாறி சென்று இந்த தான தர்மத்தை வாங்கிடணும் அப்படின்னு போன உடனே இவர் போயிட்டார் யாரு பகவான் இது பகவான் போயிட்டாரு வாங்கிட்டு நாடகம் முடிஞ்சு போச்சு இந்த கர்ணன் நரகத்துக்கு போயிட்டாரு எங்க போனாரு கர்ணனுக்கு சொர்க்கம் கிடைக்கல நரகம் தான் கிடைக்கல அங்க சென்று அவருடைய தந்தையா இருக்கு சூரிய தேவன் போயிட்டு அங்க தேவேந்திர முறையிறாரு சுவாமி என் பிள்ளை பூலோகத்துல வாரி 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 மக்களுக்கு கேட்டவருக்கு இல்லை என்று கொடுத்தாலும் கேட்டவருக்கு வாட்டி கவனிக்கணும் கேட்டவருக்கு இல்லை இல்லாம கொடுத்தான் ஆனா என் பிள்ளைக்கு நரகத்துல என்ன சாமி என்ன கேட்டபோது அவர் சொல்றாரு பாவ புண்ணியம் நான் எழுதுவது கிடையாது அயனாகிய பிரமதேவன் அவர் எழுதுவது ஆனாலும் உன்னுடைய பிள்ளை கர்ணாபிஷேகம் அவர் வந்து தானத்தை எல்லாம் வாரி கொடுத்து கடைசி தெரியல பகவான் வாங்கிடுவார் ஆனாலும் உன்னோட பிள்ளை கர்ணாபிஷேகம் கேட்ட பிறகு கொடுத்தான் யார் வரியவர்கள் வந்து வேணும்னு கேட்டா அப்ப கொடுப்பாங்க அப்ப கேட்ட பிறகு கொடுத்தா அது மனிதத்துவத்தின் அடிப்படை கடமை பிள்ளை கேட்காமல் தானம் வரவழைத்து நான் போற கேட்காத முன்னே அப்படி கொடுத்திருந்தானா அது புண்ணியத்துல சேர்ந்திருக்கான் அதனால உன் பிள்ளை நரகத்துல தான் இருக்கும் அப்படி சொன்னாங்க அது போல இருக்க முடியாது இந்த சொல்ல முடியாது இந்த மாத்தூர்மா நகரத்தில் பார்த்து வரக்கூடிய மணி என்று சொல்ல முடியாது ஆறு தந்தை இதை எனக்காக கொடுத்த முடியாது கொடுத்த ரூபாய் நான் எனக்கு கொடுத்த ரூபாய் 51 அவர் வீடானது 60 வெறும் அப்படி என்று எல்லாம் அல்ல அந்த பாஞ்சாலி அம்மனின் பாண்டவமணியும் வேண்டி ஏற்றுக்கொள்கிறேன் காலையில் எழுந்து காலை கடமை அண்ணனை பார்ப்பதா அதற்கு முன்பு மனைவி அழைத்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு பிறகு அண்ணனை பாமா ஓட்டுறவன் சென்று மனைவியா இருக்க முடியாது புனித வழியை கொண்டான் புனித வழியை வைக்க புனித வழியை